வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு ஜேகே ரீம் ஸ்டுடியோ. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, நயனாதீவில் நிற்கிறோம். நயனாதீவு நாகவிகாரியில் தான் நிற்கிறோம். ஏன்றைக்கு இங்கே வந்து நாங்கள்டா எங்களுக்கு ஒரு வெட்டிங் உண்டு, 28ஆம் தேதி வெட்டிங் உண்டு. இப்போ நாங்கள் நேற்றே வந்துட்டோம். ஃப்ளாஷ்பேக். ஃப்ளாஷ்பேக். இப்போ காலமே மார்னிங் வந்து இப்போ நாங்கள் ரெஸ்டிங் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். எங்கே மிச்ச டீம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பால் தான் பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ரைட், இப்போ நாங்கள் இப்போ எங்கள் டீம் எடுத்த அவுட் புட்டுகளை பார்ப்போம். ராமண்ணா, ஃபோட்டோவில் பார்க்கலாமோ? உண்மையில் வந்து கேமராமேனோட வேலை வந்து சிம்பிள் வேலை என்ன இல்லை யோசிக்கிறது அப்படி இல்லை. அந்தந்த இடத்துல இருந்தால் தான் அந்தந்த வேலையில் பற்றி எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மணிக்கு ஒரு ஷூட்டுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் 5:30க்கு அந்த இடத்துக்கு வந்து நின்று என்னென்ன மாதிரி இந்த இடத்துல எந்தெந்த போஸ்டர் வைக்கலாம் அப்படின்லாம் ஜோதிச்சு ஒரு கேமராமேனோட கிட்டத்தட்ட ஒரு கிரியேட்டிவேஷன் மைண்டு வேணும். நாங்கள் எவ்வளோ அதுக்கு யோசிக்கிறோம், எவ்வளோ அதுக்கு மினக்கெட்டு அந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறோம்ண்டு அதை நாங்கள் இப்போ சொல்கிறதையும் விட அதான் இப்படி ஒரு வீடியோவாக உங்களை நாங்கள் காட்டுறோம். இப்படிலாம் நாங்கள் யோசிச்சு ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுத்துகிட்டுருக்கிறோம்னு பாருங்களேன். இல்லை கொஞ்சம் திரும்பி இல்லைங்க, எந்த வளம் உங்களுக்கு ஓகே, இந்த வளம் ஓகே. இப்படி நின்று நடக்குது, இப்படி குனிஞ்சு வந்து இப்படி ஃபேஸ் அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி இங்கே வாங்க. நல்ல நேச்சுரல் ஓகே செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு அது தேவைப்படான்னு நினைக்கிறேன் கையுண்ணா. முடிஞ்சு கிடையாது. இப்போ வந்து எதுவுனா வந்து அவட்டாரை செட் பண்ணது கடலுக்குள்ள வச்சு சுழட்டி எடுக்கிறதுக்கு. அமுதண்ணாவின் எதிரி அந்த நியாயம் அமுதண்ணா விட்டு போகிறதா இல்லை. தொடங்கியிலேருந்து நான் நிற்கிறேண்ணா. எப்படி கையாளுக்கு வந்துடுது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. இதுதான் வந்து ஒரு மாசான கிரியேட்டிவேஷன். அந்த நெட்டு விழுற செம்மையாக இருக்கு உண்மையில். நான் போஸ்ட் பண்ணுறீங்களோ? என்ன மரமண்ணா ஆலமரமா இப்படி இருக்குது? நாங்கள் சாடிகளுக்கு நிற்கும்டா அந்த பேங்க் வழியே தெரியும். அது இப்படி நிலத்தில் வச்சா அப்படி ஓகே அப்படி நில ரைட் ஓகே ஓகே அப்படி பார்த்துச்சு இப்படி ஓகே ரைட். இங்கே முன்னுக்காக எப்படி மஞ்சள் நாங்கள் முன்னுக்கு மனப்பொண்ணுக்கு சூட் எடுக்கிறோமோ இல்லையோ பின்னுக்கு வாங்கின சூட் எல்லாம் தாங்க இல்லாது. அவங்களுக்கு கொண்டு வந்த நெட்டை ஓம் போட்டு எடுக்கிறது, அதுக்குள்ள கேமராமேன் கஜி வேணும்னா சுற்றி அதை வீடியோ எடுக்கிறது. ஏன்னா எங்களை பேர பையன் நடக்குதுன்ற கொஞ்ச நேரத்துக்கு. சூரியன் இங்கே படுது, நீ ஒன் பண்ணு இதுதான் லைட்டிங். சரி எப்படி நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இப்போ நாங்கள் விகாரையில் வந்து ஷூட் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டோம், மண்டபத்துக்கு வந்துட்டோம். மண்டபத்துண்ட ரோன் வியூ இப்போ வந்து எங்கள்ட யதுவன் அடுத்துருக்கிறார். எங்களோட குருவியை பறக்க விட்டாச்சு. நானும் இது வேறு என்ன பொங்க குருவி நிற்கிது, கோபுரத்துக்கு முன்னே நிற்கிது, அங்கே ஆள் நிற்கிது. நாங்கள் இப்போ போய் உள்ளுக்கு மண்டபத்தை பார்ப்போம். புவனேஸ்வரி திருமண மண்டபம். உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் போட்டு விளையாடுங்க. என்ன உண்மையாக மண்டபத்தின் ஆம்பியன்ஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது உண்மையிலேயே. நைஸ், கணக்கான மண்டபம் தான். இப்போ வந்து கஜியனா வந்து ஸ்பார்க் செட் பண்ணி வந்துருக்கிறார் மண்டபத்தில். கஜியனா ஸ்பார்க் செட் பண்ணி முடிஞ்சா?
தண்ணீர் வேணுமாக்குவேன். முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஜேகேஎம் ஸ்டுடியோ ப்ரோக்ராமுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த ஸ்பாக்கை இதுக்கு தேடி அலைய தேவையே இல்லை, எங்கள்கிட்டே இருக்குது. வேணும் நீங்கள் அதை புக் பண்ணி கொள்ளலாம், உங்களுக்கு தேவையில்லை. முன்னே இன்னும் வரணும். ஒரு பக்கம் அவதர், ஒரு பக்கம் ட்ரோன். அதுக்கு டிஜே பசுக்குன்னு இப்படி சொல்லக்கூடாது. இப்போ வந்து பொம்பளை வந்து மாட்டு வண்டியில் வரோம் பாரம்பரிய முறையில். ரோனை விட நேரம் விளம்பிட்டப்பா. ஆயிட் எதுனா அவதாரம் பண்ணுங்க. மணியாக தான் இருக்கேண்ணே மாட்டு வண்டியில் இருக்கிற கதிரை வச்சு கிட்ட போய் எடுத்தா என்ன ரோனு இல்லை தெரியுமாப்பா. எங்களுக்கு இது வச்சு உங்களே தான் காட்டுறோம். நாங்கள் இப்போ பொம்பளை வந்து முடிஞ்ச இடத்துல மாப்பிள்ளை வாரார். எங்கள் கேமராமேன் ராஜுபாய் தான் முன்னுக்கு நடத்துகிறார். இதான் நான் அப்போ சொன்ன ஸ்பார்க் ஐட்டம் எப்படி இருக்குது மாப்பிள்ளையில் இன்றைக்கு ஷர்ட்டை படிக்க தெரியுமா. பார்த்தா இப்போ நீங்கள் ஜேகேஎம் ஸ்டுடியோ நீங்கள் ப்ரோக்ராமுக்கு பிடிச்சிங்கன்னா இந்த ஸ்பார்க் தேவையில்லை, வழியில் போய் நீங்கள் தேவையில்லை. உங்களுக்கு வேணுமா உங்கள்கிட்ட இருக்குது, புக் பண்ணி கொள்ளலாம். இருக்கின்றது. அதிலே முதலாவதாக உள்ள பிரம்மச்சரிய விரதம் என்று சொல்லப்படுகின்றதை செவ்வனை முடித்து இல்லற தர்மம் என்று சொல்லப்படுகின்ற நன்னலத்தை நடாத்த வந்த உங்களுக்கு உங்களது மாமனாராகிய ஸ்ரீமான் அவர்கள் இங்கே இப்பெண்ணை கன்னிகாதானமாக தர நிச்சயித்திருக்கின்றார்கள். அங்கனம் தரப்படுகின்ற கன்னிகையானவள் வேத வாக்குக்கமைய கன்யாம் கனக சம்பன்னாம் என்று சொன்ன வேத வாக்குக்கமைய, அதாவது இந்த கன்னியானவள் தங்கமயமாகவும் தங்க ஆபரணங்களும் அணிந்து அழகு சிறந்து விளங்குகின்ற மகாலட்சுமி போல் வீட்டிருக்கின்ற இப்பெண்ணை இங்கே கன்னிகாதானமாக ஏற்று இப்பூவுலகிலே 16 போகங்களையும் செவ்வனை பெறுவதற்காகவும் இல்லறத்தை நல்லறமாக நடாத்துவதற்காகவும் இங்கே இப்பெண்ணை கன்னிகாதானமாக தருகின்றார்கள். இன்று முதல் நீங்கள் மகாவிஷ்ணுமூர்த்தியாக, அதாவது மகாலட்சுமியாக இருக்கின்ற இப்பெண்ணை மகாவிஷ்ணுமூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய 5 தொழில்களிலும் இருக்கின்றவர் மகாவிஷ்ணுமூர்த்தி. ஆகவே இந்த பெண்ணை இன்று முதல் நீங்கள் காத்து அருள வேண்டும். அத்தோடு இல்லற தர்மம் என்று சொல்லப்படுகின்ற நல்லறத்தை நடாத்தி நன் மக்கள் பெயரை பெற்று எங்களுடைய வம்சத்தினை விருத்தி செய்து 16 போகங்களையும் செவ்வனை பெறுவதற்காகவும் இன்று முதல் நீங்கள் உருவத்திலே 2 பட்டு இருந்தாலும் உள்ளத்தினாலே ஒன்றுபட்டு, அதாவது காக்கைக்கு கண்ணிரண்டை தவிர மணி ஒன்றுதான் இருந்து 2 பக்கமும் செயல்படுவது போல நீங்கள் உருவத்திலே 2 பட்டு இருந்தாலும் உள்ளத்தினாலே ஒன்றுபட்டு 16 போகங்களையும் செவ்வனை பெறுவதற்காக சபையோர் சாட்சியாகவும் அக்னி சாட்சியாகவும் உங்களுடைய சுற்றத்தார் சாட்சியாகவும் இப்பெண்ணை கன்னிகாதானமாக ஏற்றுக்கொள்கிறார். கன்யாங்கன கதம்பன்னா
இப்போ மெனப்பன் வரைக்கும் நாங்கள் ஸ்மோக் தான் பிளான் பண்ணாங்க. அதான் செஞ்சு நினைக்கிறேன். எங்களோட டீம் வந்து இந்த டேக் ஒர்க்காக எடுக்கலாம். அதுக்காண்டி எல்லாருமே கஷ்டப்பட தோன்றுக்கிறேன். அதான் இப்போ பார்த்தீங்கன்னா அது மண்டபம் ஃபுல்லாகவே புகையாக தான் இருக்கும். கேஸ்வாய் சகத்தில் வர மாதிரி என்ன ஒரு பனிமூட்டமாக இருக்குது. அப்படி தான் மண்டபம் ஃபுல்லாக புகையாக தான் இருக்கும் உங்களுக்கு. அங்கே வந்து தாலியாட்டி முடிஞ்சு அரிசி போட்டு வாழ்த்தினேன். எங்களுக்கு இங்கே வந்து சவா தொடங்கிட்டுது. அப்போ இங்கே வந்தேன். தம்பி வணக்கம். ராஜு எப்படி சாப்பாடு? சாப்பிடுறது விழுந்துட்டேன். என்ன
போய் சாப்பிடுங்க. ஆட்கள் சாப்பிடுவாங்க, சுற்றி ஃபோட்டோ எடுத்தால் வைக்கப்படுது. இப்போ அது சரி, செய்ய வேண்டிய கடமை செய்யத்தானே வேணும். ராஜு பாய் சாப்பிடலையே? இல்லை, எங்களுக்கு முடிஞ்சு தொழிலை முடிப்போம். தொழிலை முடிச்சுட்டு சாப்பிடுவோம். தொழிலான முக்கியம் என்ன? சாப்பாடு வைக்க நாங்கள் போட்டு கொடுக்கணும்னா இனி அவசரத்தில் விட்டுட்டு போகக்கூடாது. அதுவும் சரி, அதுவும் சரி. விஷயத்தை முடிஞ்சு போச்சு, நாங்கள் அதுக்கு ஒரு சாப்பிட அப்படின்னா ஓகே. எங்களுக்கு என்னன்னா வைக்கணும் என்ன மாதிரி என்ன எல்லாம் எடுத்தாச்சு. அங்கே வாழ்த்துறதுக்கு ஜனம் லைனில் நின்று, இப்போ சாப்பாட்டுக்கு ஜனம் லைனில் நிற்குதானே? வாழ்க்கையே லைனில் வைக்கொண்டு செஞ்சுது. கொரோனா கூட ஃபுல்லாக லைனாக தான். ரிஷி என்ன பண்ணுறீங்க? என்னடா படுத்துறாங்க பாடு பூவை பிச்சு இங்கே போட வேண்டிய ஈக்கு தானே விற்கிற விலையா யாருக்கு? ஓடு ஓடு ஓடு. அப்போ இனி வந்து மாப்பிள்ளையும் கதைப்போம் என்ன மாதிரி. இப்போ நாங்கள் ஜேகேரியம் ஸ்டுடியோ எங்களுக்கு எடுத்து ஓகேவா என்ன மாதிரி நாங்கள் கதைப்போம். முக்கியமான விஷயம் என்னென்னா, மாப்பிள்ளை வந்து மதுவண்ணா வந்து எங்களோட ஜேகேரியம் ஸ்டுடியோவில் வேக் பண்ணுறவர் தான். அவர்கிட்ட அப்படிங்க தான் வந்தாங்க. அப்போ என்ன மாதிரி போய் கேட்பேன், தெரியாமல் வணக்கம் பண்ணால் என்ன மாதிரி என்ன உங்களோட பேர் என்னென்னா என்ன மாதிரி வெட்டிங் லவ் மேரேஜா எல்லாம் கேட்டு பார்ப்போம். என்ன சொல்லணும்னு பார்ப்போம். சரி வாங்க கேட்டு பார்ப்போம் என்ன சொல்கிறாரு. இன்றைக்கு நாங்கள் திருமண தம்பதியினரோட கதைக்க போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. லவ் மேரேஜா? வெக்கப்படுறபடியாக தெரியுது லவ் மேரேஜ்னு தான். ரைட். எத்தனை வருஷம் லவ் அண்ணா? 10 வருஷம். வர்றா, நல்ல விஷயம் அக்கா. ரைட். அண்ணா பேர் வந்து அக்கா? சரிக்கா, இவ்வளோ விஷயம் சொன்னதுக்கு நன்றி. நீங்கள் ஜேகே ரீம்ஸில் நாங்கள் வந்து எல்லாம் முழுக்க நீங்கள் என்ன அதை பற்றி என்ன சொல்ல வாரீங்க? நன்றி. அதில் வந்து முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், ஜேகே ரீம்ஸில் வேலை செய்கிறேன் ஒரு ஆளோட மதுவண்ணா. அது நாங்கள் தெரியாத மாதிரி கேட்போம். வீடியோக்காண்டு தானே அப்படி கதைக்கிறேன்னு சொல்லி போட்டே கதைச்சினேன் தானே. ஏன்னா இப்படி அந்த இடைக்கில் வந்து குணப்பிரியல் மதுவண்ணா குறைக்காதேண்ணா வீடியோக்காண்டு அப்படி கதைச்சினாண்ணே. ஏன்னா சரிண்ணா, சந்தோஷமண்ணா, வாழ்த்துக்கள்ண்ணா. நாங்கள் ஜேகே ரீம்ஸ் கூட அவங்கள வாழ்த்துறோம். உங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இப்படியே எப்போவுமே சிரிச்சபடிங்க சந்தோஷமாக இருக்கணும். ஓகேண்ணா, நன்றி, பாய். இப்போ வந்து மண்டபம் ஒதுக்கியாச்சு. நாங்களும் சாமான் பேக்கெட் பண்ணிட்டோம் வலிக்கிறதுக்கு. மணமகளுடைய கதைச்சாச்சு. ரைட். நீங்களும் வந்து ஜேகே ரீம்ஸ் ஊடாக வந்து இணைஞ்சி உங்களோட ஃபங்க்ஷன் செஞ்சிங்கண்டா, ஜேகே ரீம்ஸுக்கு வந்தீங்கனாலே இப்போ உங்களுக்கு மேக்கப்புக்கு மற்ற ஸ்பார்க் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே ஜேகே ரீம்ஸ் ஊடாகவே நீங்கள் புக்கிங் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். சரி வாங்க, ஜேகே ரீம்ஸ் ஊடாக நீங்கள் என்ன ஃபங்க்ஷன் நடத்திக்கொள்ளுங்க. ஓகே, உங்கள் கனவுகளை நிலவாக்குறதுக்கு ஜேகே ரீம்ஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். ரைட்டா? சரி, இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, எல்லோரும் உங்கள் பாயை காட்டி விட முடிச்சிடுங்க ஐயா. பாய்.